தற்போதைய பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்காரு. பல நாட்களா டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவர் வந்து பதவி விலகணும். நீட் வினாத்தாள்கள் கசிஞ்சுது. நீட்ல பல்வேறு முறைகேடு நடக்குது. இதெல்லாமே வந்து ஒரு சீர்திருத்தணும் அப்படின்ற ஒரு வகையில கோரிக்கையை வச்சு மாணவர்கள் பல நாட்களா பல வன்முறையை எதிர்த்து தடியடி வாங்கி உயிரையும் பணயம் வைத்து போராடினாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றியா தான் இத பார்க்கிறோம். உண்மையிலேயே பாஜக கடந்த 12 ஆண்டுகளா வந்து ஆட்சியில இருக்காங்க ஒன்றியத்தில. அவங்களுக்கு ஒரு ஒரு பெரும் பின்னடைவா தான் இந்த ஒரு செய்திய நான் பார்க்கிறேன். ஏன்னா கடந்த காங்கிரஸ் ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, பல ஒன்றிய அமைச்சர்கள் அவங்க மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலே பல பேர் வந்து பதவி விலகியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஒரு முதல் முறையா பாஜகவை சேர்ந்த ஒரு ஒன்றிய அமைச்சர் இதுலேருந்து வந்து விலகுறாருன்னா, பாஜக அரசுக்கு ஒரு மாபெரும் ஒரு பின்னடைவா தான் இது பார்க்குறோம். வரக்கூடிய தேர்தல்ல இது கண்டிப்பா ஒரு பெரும் இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே மாணவர்கள் களத்துல இறங்கிட்டா எதனாலும் எதை வேணா சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான பிரேக்கிங் நியூஸ், திரு தர்மேந்திர பிரதான் ரிசைன்ஸ் ஃப்ரம் கேபினெட்.